வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு நான் என்ன சொல்லணும் அதை பார்த்து விடுவோம். ஜனகனின் கேள்விகள். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அவர் கேட்ட கேள்வி என்ன பதில் அப்படிங்கிறது ரிக்வேதத்துல இருக்கிற மாண்டூக்கிய உபாக்கியானத்துல இருக்கு. இது என்ன கதை அப்படின்னு கேட்டாக்க, ஜனகர் ரொம்ப ரொம்ப மகா ஞானி தான். ஒரு நாளைக்கு அவர் உட்கார்ந்து இருந்த போது, அரண்மனையில தனியா உட்கார்ந்து இருந்த பொழுது, சுற்றி சேவகர்கள்லாம் இருக்காங்க. அவர் படுக்கையில உட்கார்ந்து கொஞ்சம் சாஞ்சார். அப்போ அவருக்கு ஒரு கற்பனை. என்ன கற்பனை உலகத்துல அவர் சஞ்சாரிக்கும் பொழுது, ஒரு சேவகன் ஓடி வந்து, அரசே, எதிரி நாட்டு மன்னன் நம்ம மீது போர் தொடுக்கிறான். போரா? எனக்கு எதிரிகளே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அரசே, வெகு அருகில் வந்து விட்டார்கள்னு சொன்ன உடனே படைகள் எல்லாம் திரட்டிட்டு இவர் போறாரு. போய் அவனோட சண்டை போட்டு தோத்து போயிடுறாரு. அப்ப அந்த ராஜா என்ன சொல்றான், இந்த நாடு என்னுடையது, உன்னை நாடு கடத்துகிறேன் அப்படின்னு ஒரு காட்டுக்கு அவர் அனுப்பிச்சிட்டார். ஸோ ஜனகர் என்ன பண்றதுன்னு தெரியாம பசி தாகம் அப்படியே மயங்கி விழுந்துடுறார். தனியா நாடும் இல்லாமல் வீடும் இல்லாமல் இழந்து இப்படி தவிக்கின்ற நிலைமை எனக்கு எதற்கு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறார். கண்ணை திறந்து பார்த்தா காட்டுவாசிகள் அவரை சுற்றி ஒரே கூட்டம். அங்க ஒருத்தன் வந்து கத்திய நல்லா தீட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா விஷயம்னு பார்த்தாக்க அவன் சொல்றான், உன்னை நரபலியிட போகிறோம். அப்போ அந்த ஜனகர், நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை சொல்லிட்டு அவர் ஓடி ஒரு இடத்துல போய் தடுக்கி விழறார். விழும்போது கண்ணை முழிச்சுன்னு பார்த்தாக்கா அவர் படுக்கையிலேருந்து உருண்டு கீழே விழுந்துட்டார். சேவகர்கள்லாம் ஓடி வந்து, அரசே என்னாச்சு என்னாச்சுங்கிற. அப்ப நான் இத்தனை நேரம் நான் அனுபவிச்சது எல்லாம் பொய்யா? அது கனவா? இல்ல நனவா? இல்ல உண்மை மாதிரி தானே இருந்தது. போரில் சண்டையிட்டேன், அந்த மன்னன் அவனிடம் தோத்து போனேன், அவன் என்னை விரட்டினா, நான் காட்டுக்குள்ள போனேன், பசியா ஒரே தாகம், அங்க ஒண்ணுமே கிடைக்கல எனக்கு. பார்த்தா என்ன கொல்றதுக்கு காட்டுவாசிகள், எனக்கு எதிரிகளே இல்லை என்று நினைத்தேனே, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு, அரசே எங்கேயான அடிபட்டதான அவங்க பாவம் தூக்கி அவரை உட்கார வச்ச பொழுது, எனக்கு இது புரியவே இல்லை. இது ஏன் வந்தது? இது கனவா இல்லை நனவா? இல்லை என்னுடைய எண்ணத்தில் இவைகளெல்லாம் எப்படி என்னால் பார்க்க முடிந்தது? கற்பனையில ஏன் வந்தது? எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும் சொல்லிட்டு, இந்த நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா நல்ல பரிசு கொடுப்பேன் சொன்ன உடனே எல்லாரும் வந்தாங்க. அவங்க தெரிஞ்சதெல்லாம் சொன்ன பொழுது, ககௌத முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வேதம் சொல்லுவார். ஆனா சொல்லும்போது சரியா சொல்ல மாட்டார். கொஞ்சம் எங்கேயோ தப்பு தப்பா சொல்லுவார். அவருக்கு சுஜாதான்னு ஒரு மனைவி. அவ கருவுற்று இருந்தா. இவர் ஒரு முறையும் வேதத்தை தப்பா சொல்ற பொழுது, இது அட்சரப்பிழை கூட வரக்கூடாது வேதத்துல. ஏன்னா அது தெய்வம். வேதம்ங்கிறது இறைவன். அதை தப்பு தப்பா இவர் சில சமயத்துல தப்பா சொல்ற பொழுது, இந்த வயத்துக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை அப்படியே நெளியுமா, ஐயோ தப்பு ஐயோ தப்புன்னு. ஏன்னா கருவிலே ஞானியாக இருக்கின்ற ஒரு புத்திரன் அவன். அப்ப வெளியில பிறந்த பொழுது பார்த்தா அப்படியே 8 கோணலாக அந்த குழந்தை இருந்தது. ஆனா மகா ஞானியாக இருந்தான். அப்போ இந்த ககௌத முனிவர் சொல்றார், நான் போய் ஜனகர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு நான் சொல்லிட்டு வரேன், அவர் என்னமோ கேள்வி இருக்கான் அப்படின்ன பொழுது இவர் போனார். அங்க போனா பதில் சொல்ல தெரியாதவங்க எல்லாரையும் சிறையில அடைச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு விடுதலை பண்ணுவாங்க. ஆக மொத்தம் இவங்கெல்லாம் வந்து யாராலையும் அந்த பதில் சொல்ல முடியலன்னு இவரையும் ஜெயிலில் அடைக்க சொல்லிட்டான். ரொம்ப நாள் ஆச்சேப்பா, உங்க அப்பா போய் சுஜாதா சொல்றாளாம், நீ போய் பார்த்துட்டு வரியான்ன பொழுது, அஷ்டவக்ரர், அஷ்டவக்ரம் அப்படின்னாக்க கோணல், வக்கர புத்தின்னு சொல்லுவோமே, 8 இடத்துல கோணல்களுடைய ஒருவர், மகா ஞானியானவர் அங்கே அங்க வந்த பொழுது, இந்த சிறுவனால என்ன என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்ன பொழுது, நான் பதில் சொல்லிவிட்டால் அத்தனை பேரை நீங்க விடுதலை செய்ய வேண்டும் அரசே, இது நியாயம் அல்ல அப்படின்ன பொழுது, சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டது கனவா இல்லை நனவா, அல்லது என்னுடைய கற்பனை உலகில் இவைகள் எப்படி என் மனதில் வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு, அஷ்டவக்ரர் என்னெல்லாம் சொன்னாரோ
அந்த சொன்னவைகள் தான் ஒரு இன்றளவும் அது ரொம்ப அழகா, ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸா இருக்கு. நான் அந்த அந்த அவ என்ன பேசினார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இன்று வரை ஆன்மீக பாரம்பரியத்தின் மகுடமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது ஜனகனின் சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் அஷ்டாவக்ரர் சொல்லித் தந்த பதில்கள். உருவற்றது எல்லாம் பொய், உருவற்றதே மெய் என்றும் உணர். இவ்வுண்மை உபதேசத்துடன் இனி உனக்கு பிறப்பில்லை. உருவுற்றது எல்லாமே பொய். எதுக்கெல்லாம் உருவம் இருக்கோ அதெல்லாம் பொய். உருவற்றதே மெய் என்று உணர். இவ்வுண்மை உபதேசத்துடன் இனி உனக்கு பிறப்பில்லை. 2வது, செய்பவன் நான் என்னும் அகங்கார பெரும் நாகத்தால் கடிப்பட்டவன் செய்பவன் நான் அல்ல என்னும் நம்பிக்கை அமுது அருந்தி அவன் இன்புற வேண்டும். அதாவது இது நான் செஞ்சேங்கிற அந்த ஈகோ இல்லாம இருக்கணும்னு. நான் அற்ற பொழுது விடுதலை, நான் உற்ற காலை பந்தம் என்று விளையாடல் போல் அறிந்து எதையும் கொள்ளாது தள்ளாது இரு. எதையும் ஒதுக்காத, எதையும் எனக்குன்னு ஒத்துக்காத. எது எல்லாத்தையும் இயற்கையா இருக்கணும். அதனாலதான் கடைசியில ஜனகர் ஸ்தித பிரஜனா இருந்ததுக்கு காரணம் இப்பேற்பட்ட உபதேசங்கள் தான். எப்போது மனம் சில விஷயங்களில் பற்றுமோ அப்போது பந்தம், எப்போது சித்தம் எல்லா விஷயத்திலும் தொய்யாதோ அப்பொழுது விடுதலை. நண்பரும் நிலமும் வீடும் மனைவியும் சுற்றமும் சம்பத்துக்களும் 4-5 நாட்களுக்கே, இதனை ஓர் கனவு என மாயத் தோற்றம் என பார். அவா அற்று போன பின்பு எனக்கு செல்வமோ நட்போ விஷயப்பகையோ நூலோ அறிவோ எங்குள்ளது. அந்த அவா அப்படிங்கிறது இதுலயுமே பற்றில்லாத, அதான் முனிவர்கள்னு சொல்றோம் இல்லையா, ஞானிகள் பற்றே இல்லாம இருக்கணும்னு. நம்மளெல்லாம் சுத்தி ஒரே பாசம் பந்தம் பிணைப்புன்னு ஒரே பற்றுகள். இந்த பற்றுகள் என்னைக்கு விட்டுதோ அன்னைக்குதான் உனக்கு ஒரு ஒரு தெளிவு வரும் அப்படின்னுட்டு. கண்ணாடியின் வடிவத்தின் உள்ளும் புறமும் எவ்வாறு அதுவேயோ அவ்வாறே உடலின் உள்ளும் புறமும் ஈசன். இப்ப கண்ணாடியில பாக்குறது நீங்க தான், உங்களுடைய பிரதிபிம்பம். அது எப்படி ரெண்டும் ஒன்னே இருக்கிறது மாதிரி உனக்குள்ளேயும் இறைவன் இருக்கான், உனக்கு வெளியிலேயும் இறைவன் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கோ. என்னிடம் இருந்து வெளிப்பட்ட உலகு என்னிடமே ஒடுங்கும், இது இறைவன் சொல்லுகிறான். மண்ணில் குடமும் நீரில் அலையும் பொன்னில் அணியும் போல. அப்படின்னா இந்த உலகை படைத்தவன் இறைவன். இப்ப பொண்ணை பார்க்கிற பொழுது அதுல நீ நகை பண்ணினா கூட இது தங்கம்னு என்ன சொல்ற, தங்கம் தான் அதோட ஒரிஜினல், அதுதான் இறைவன். நீ அணிகலனாக பார்க்கிறாய், அதே போல தண்ணியில அலை இருக்கு, அதுவும் இறைவன் படைப்புங்கிறத புரிஞ்சுக்கோ. பிச்சைக்காரனோ அரசனோ எவன் அவா அற்று அனைத்திலும் நல்லது கெட்டது என்னும் எண்ணம் அற்றானோ அவனே சிறந்தவன். வான் உலகில்லை, நரகமும் இல்லை, ஜீவன் முக்தி இல்லை, மிக கூறுதலேன் யோக நோக்கில் எதுவுமே இல்லை. வானம், அதுக்கு நரகம், அங்க போய் நீ அவஸ்தைப்படுவை அப்படிங்கிறதெல்லாம் விட உன்னுடைய ஜீவாத்மாவை உண்மையாக நீ புரிந்து கொண்டு விட்டால் இந்த வாதனை இந்த வேதனை உனக்கு இல்லைங்கிறார். கடைசியா சொல்றார், வாதனையற்ற சிங்கத்தை கண்டு விஷய யானைகள் ஓசையின்றி ஓட்டம் எடுக்கின்றன, ஓட முடியாவிடில் கெஞ்சி பணிகின்றன. அந்த விஷய ஞானம்ங்கிறது எதுலேயுமே எனக்கு வாதனை கிடையாது, வேதனை கிடையாது. அந்த பற்றற்ற நிலை வருகின்ற பொழுது நம்மள யானைகள் போல கிட்ட வர எல்லா ஆபத்துக்களும் அல்லது சிந்தனைகளும் தன்னால விலகி ஓடும் அப்படின்னு சொன்ன பிறகு ஜனகர் நினைச்சாராம், ஓ அப்ப இது எல்லாமே மாயை தோற்றம். கண்ணாடிக்கு உள்ளேயும் நான் வெளியிலையும் நான்கிறது போல பரம்பொருள் வெளியிலையும் இருக்கான், என்னுள்ளேயும் இருக்கான். இதை நான் உணர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத, அப்ப நீ பார்த்ததெல்லாம் மாயை, அந்த மாயையில் நீதான் என்று நம்பிவிட்டாய். இல்லை, அந்த மாயை விட்டு வெளியே வா, அது அப்பதான் நீ உன்னுடைய உண்மையான நீ யார் என்பது புரியும் அப்படின்னு இந்த அஷ்டாவக்ரர் சொன்னது இந்த மாண்டூக்கிய உபாக்கியானத்துல இருக்குங்கிறது. அது எங்கேயோ கிடைச்சதுனால உங்களோட பகிர்ந்துக்க முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். நாம கைப்பிடிக்கிறோமா, அதை கடைப்பிடிக்கிறோமா, இல்லை இதை கை கொள்றோமாங்கிறது அது நம்மளை பொறுத்தது. ஆனா எல்லாராலையும் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது. கேட்கறதுல தப்பு இல்லை இல்லையா? இப்போ ஜனகனுக்கு நல்ல தெளிவு வந்தது. ஆனா இறை அன்பர்களுக்கு அந்த தெளிவு வருவதற்காக பல பாடல்களை புனைவார்கள்.
எப்படி சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, மாணிக்க வாசகர் சொல்லுவார், "கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ" அப்படின்னு பாடியிருப்பார். இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்கா, கோயில் சுடுகாடு, இறைவனுக்கு சுடுகாடு தான் ஆடுகின்ற இடம். புலித்தோல் நல்லாடை, அவனை கொல்ல வந்த புலியை அவன் ஆடையாக அணிந்து கொண்டான். அதான் புலித்தோல் போட்டிருப்பாரு இல்லையா? தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. இந்த சாழலோ அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு. இந்த அம்மானை விளையாடுற மாதிரி சாழல்ங்கிறது ஒரு விளையாட்டு. பெண்கள் ஆடுவாங்க. முதல் 2 லைன்ல வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. அடுத்தவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த ஜனகன் கேள்வி கேட்டு அவர் பதில் சொன்னதுனால இது எனக்கு மனசுல பட்டது. அதை உங்களுக்கு சொல்றேன். தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடி கான் சாழலோ அப்படின்னா, அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. பாவம் இல்ல, பரமேஸ்வரன் ஒண்டியா இருக்கிறார்ல. அப்படிலாம் சொல்லாத. அவன் தாயுமில்லி தந்துமில்லை தந்தையும் இல்லாதவன்னா கூட காயில் அவனுக்கு கோபம் வந்தா இந்த உலகத்தையே பொடி பண்ணிவிடுவான் தெரியுமா அப்படின்னுட்டு ஒத்தி கேள்வி கேட்க பதில் சொல்ற. இது வந்து திருவாசகத்துல வருது. எங்க காலத்துல தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயான் ஒரு பாட்டு உண்டு. அப்பெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் ஈஸ்வரனே, இது பேர் இந்த நிந்தாஸ்துதி மாதிரி. உனக்கு அப்பா இல்ல, ஆயி இல்ல, யாருமே இல்லப்பா, உனக்கு ஏன் இந்த கதி அப்படிங்கிற பாட்டு. அது ரொம்ப மனசில் பதிந்த பாட்டு. அந்த பாட்டை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. உன்னை அப்பா அம்மா காப்பாத்திருக்க மாட்டாளா? என்ன அப்படி உனக்கு என்ன மாதிரி ஆச்சு? கல்லால் ஒருவன் அடிக்க, உடல் சிலிர்க்க, காலின் செருப்பால் ஒரு வேடன் வந்தே உதைக்க, வில்லால் ஒருவன் அடிக்க, காண்டீபம் எனும் வில்லால் ஒருவன் அடிக்க, அந்த வேளை யாரை நினைந்தீரோ ஐயா அப்படிங்கிற பாட்டு. இது வந்து சிவனுடைய திருவிளையாடல்களை சொல்ற பாட்டு. ஆனா சொல்ற விதம் எப்படி இருக்கு பாருங்க. கல்லால் ஒருவன் அடிக்க, கல்லால் அடிச்சது யாரு? சாக்கிய நாயனார் அப்படின்னுட்டு ஒரு அடியவர். அவர் சமணம் சமயத்துல இருக்கிறாரு, ஜெயின். அவர் தினம் தன்னுடைய பள்ளியிலிருந்து, சமண பள்ளியிலிருந்து தான் இருக்குகின்ற அந்த இடத்துக்கு போற போது அங்க ஒரு சிவலிங்கம் இருந்ததாம். அவர் இப்படி பார்த்துட்டு போவாராம். அங்க போய் சாப்பிட போயிட்டு திருப்பி வருவாரா இருக்கும். அவர் போகும்போதெல்லாம் அந்த அந்த சிவலிங்கம் அவர் கண்ணில் படுமா. அதை பார்க்குற போது மனசுல எங்கேயோ ஒரு குழைவு ஏற்படுமா. எனக்கு எதுக்கு, நான் எதுக்கு இவரை பார்க்கணும்? இந்த சிவலிங்கத்தை பார்க்குற போது என் மனதில் ஏன் ஒரு மாறுதல் ஏற்படணும்? வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜெயினன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாராம். அப்படி 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆம் நாள் என்ன பண்ணாராம், ஐயையோ என்னமோ அதுகிட்ட எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பூஜை பண்ணினா நல்லா இருக்கும். நான் பூஜை பண்றதுனாக்கா நமக்குள்ள பூசை கிடைக்கும் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாராம், அங்கே எங்கே பார்க்குற இந்த சாப்பிட போறதுக்கு முன்னால கீழேந்து ஒரு கல்லை எடுத்து, இறைவா இது நான் உனக்கு போடுற பூவா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை போட்டுட்டு போவாராம். தினம் சாப்பிட போறதுக்கு முன்னால இப்படி ஒரு கல்லை போட்டு அந்த சிவலிங்கத்துக்கிட்ட நிறையா கூழாங்கல்ல சேர்ந்து போச்சாம். மற்றவங்க அதை ஒன்றும் தப்பா நினைக்கல. கல்லால தானே அடிக்கிறான், அடிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவருடைய கனவுல வந்து, சாக்கியனே, நீ எனக்கு ஒவ்வொரு நாளும் போட்ட மலர்கள் எனக்கு மனதுக்கு மிகவும் உகந்தவை, நீ சைவனாக மாறு அப்படின்னு அதாவது நீ என் அடியில் வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஜைன மதத்தை துறந்து, ஏன்னா அவர்கிட்ட அந்த அன்பு ஏற்பட்டதுனால அந்த சிவலிங்கத்தை பார்த்தா அடிக்கணும்னு தோணலை அவருக்கு. அப்படியே பூ போட்டு வணங்கணும்னு தோணினதுனால சாக்கிய நாயனார் தான் கல்லால் ஒருவன் அடிக்க, உடல் சீழிர்க்க, காலின் செருப்பால் ஒரு வேடன் வந்தே உதைக்க. கண்ணப்ப நாயனார் முதல் முறையாக அந்த சிவலிங்கத்தை பார்க்கிறார். அப்ப அந்த கன்னி வேட்டைக்காக அவரும் அவருடைய தோழனும் அந்த காளத்தி மலையில, திண்ணன் அப்படிங்கிற பேரோட அவர் போயின்னு இருக்கும் பொழுது அங்க ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறார். அதை பார்த்த உடனேவே உள்ளம் குழைந்து அவருக்கு ஈர்ப்பு. எப்படி சாக்கிய நாயனாருக்கு வந்தது?
அதே போல அந்த அப்படியே நெஞ்சம் குழைந்து, ஐயோ! எனக்கு இவர ரொம்ப பிடிச்சிருக்கே! எனக்கு இவர பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே! அப்படிங்கிற போது நண்பன் சொல்றானா, "நீ வந்து கன்னி வேட்டைக்கு வந்த, கிளம்பு, கிளம்பு" அப்படிங்கிறான். "இல்ல, இல்ல, இல்ல. நான் இத விட்டுட்டே வரமாட்டேன். நான் இங்கேயே இருக்கேன்." அப்படின்னானாம். "இல்ல, இல்ல. நீ நாளைக்கு திருப்பி வரலான்னு" சொல்லி அவன அழைச்சுன்னு போயிடுறான். அவருக்கு அடுத்த நாள் காலம்பற இருப்பு கொள்ளல. அந்த அந்த அங்க என்னமோ ஒண்ணு பார்த்தேனே! அந்த ஒரு சிவலிங்கம் மாதிரி. அது ரொம்ப அழகா இருந்தது. இங்க வந்து பார்த்தாக்க, அந்த சிவலிங்கத்துக்கு முன்னால பூவெல்லாம் நல்லா ஜலம் விட்டு அலம்பி, நெறைய பூவெல்லாம் போட்டு, பழங்கள் நிவேதனம் வைக்கப்பட்டிருக்கு ஒரு தேக்க இலையில. இவர் பார்த்தார். ஓஹோ! இதெல்லாம் வைக்கணுமான்னு சொல்லிட்டு, இவர் என்ன பண்ணாரு, அங்க இருந்த பழங்கிழம், அந்த பூ எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு, இந்த காட்டுல இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு எல்லாத்தையும் தன் தலையில சொருகிண்டு, அத எடுத்துண்டாராம். அப்புறம் அங்க போய் பார்த்தாராம். தண்ணி எல்லாம் கொட்டி இருக்குல்ல. அப்புறம் கொஞ்சம் பழங்கள்லாம் பறிச்சு இந்த இடுப்புல கட்டிண்டாராம். இந்த பொன்முகலிங்கிற ஆறு, அந்த ஆத்து தண்ணிய அப்படி வாயில எடுத்துண்டாராம். அப்படியே வாயில எடுத்துன்னு வந்து, அந்த சிவலிங்கத்துக்கு மேல அந்த தண்ணிய கொட்டி, அந்த பூவெல்லாம் தலையில வச்சுட்டு இருந்த பூவெல்லாத்தையும் அந்த சிவலிங்கத்து மேல வச்சு, இந்த காட்டு பழங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் இந்தா எடுத்து நீ வச்சு, நீ இப்ப சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த சாமிய அப்படி ஒரு சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாராம். அப்புறம் அவருக்கு தோணித்தான், இந்த பழங்கள் போறாதே அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க சாமின்னுட்டு நான் இன்னும் கன்னி வேட்டை ஆடலைன்னு சொல்லி போயி, ஒரு மிருகத்தை அடித்து, அதன் தோலை உரித்து, அதோட மாம்சத்தை நெருப்புல வாட்டி, சுட சுட ஊன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஊன் நீ சுட சுட இலையில வச்சு கொண்டு வந்து வச்சுதா, உனக்கு நாங்கெல்லாம் என்ன சாப்பிடுவோமோ அதை படைச்சிட்டேன், நீ இதையும் சாப்பிடு அப்படின்னுட்டு உட்காந்துருந்தாராம். சாமி சாப்பிடல. சரி, நான் இருக்கிற வரைக்கும் நீ சாப்பிட மாட்ட. அப்புறம் நீ சாப்பிடு என்னன்னு. அதாவது இந்த கொடை மடம் அப்படிம்பாங்க. அப்படின்னாக்கா மடம்னா மடையான் இல்ல. கொடை மடம்னா குடுக்கணுங்கிற ஆசை வருகின்ற பொழுது பேகன்கிறவன் மயில் வந்து குளிர்ல அப்படியே ஆடித்தான். ஐயோ! அதுக்கு டான்ஸ் ஆடுறதே அப்படின்னு நினைக்கல. அது ஆடுறதுன்னு நினைக்காம குளிர்ல நடுங்கிறதுன்னு சொல்லி போர்வைய போத்தினானாம். மயிலுக்கு குளிருமா? அப்படி குளிர்னா ஆடாதா? அவனுக்கு புரியல. தன்னுடைய போர்வைய கொண்டு போய் போத்தினானாம். அதுக்கு பேர் கொடை மடம். இங்க வந்து இது பக்தி மடம். ஒரு அன்பு மேலிட்டு, ரொம்ப மேலிட்டு ஊனெல்லாம் கொண்டு வச்சாச்சு. இத வந்து சிவகோச்சாரியார் அப்படிங்கிறவர் வந்து அடுத்த நாளைக்கு பூஜைக்கு தினம் வந்து பூஜை பண்ணுவார். அந்த அந்த அவர் பேர் குடுமித்தேவர்ன்னு பேரு. அந்த லிங்கத்துக்கு பேரு குடுமித்தேவர். எவ்வளோ அழகு இல்ல? குடுமித்தேவர். அவர வந்து பார்த்துட்டு, கடவுளே! இது என்ன இங்க அட்டகாசம் பண்ணி வச்சிருக்காங்களே! யாரோ சீ 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 மாம்சம்லாம் வச்சிருக்கான். சாமி மேல என்ன இப்படியெல்லாம் எச்சல்லாம் துப்பி வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு, அவரு சுவாமி இப்படிப்பட்ட அக்கிரமத்த பண்ணினவன் யாரு? அவன எப்படியான நீ அழிக்கணும்னு சொல்லிட்டு, தண்ணி குடமா கொண்டு வந்து அலம்பி விட்டு, அந்த இடத்துல அந்த எல்லாத்தையும் ஓரம் தள்ளி விட்டு, இவர் திருப்பி பூஜை பண்ணி அந்த சிவன திருப்பி சந்தனம், குங்குமம்லாம் இட்டு பூ வச்சு, பழங்கள்லாம் வச்சு நிவேதனம் பண்ணிட்டு அவர் போறார். அவன் அங்கேருந்து வந்து திருப்பி பார்க்குறான். பார்த்தபோது, ஐயோ! இது என்னன்னுட்டு அவன் பண்றது தான் அவன் பண்றான். அன்னைக்கு ராத்திரி சிவகோச்சாரியார் கனவுல ஈசன் வந்து, "சிவகோச்சாரியாரே, நீர் பண்ற பூஜையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவன் பாமரன். ஆனால் உம்முடைய பக்திக்கு அவனுடைய பக்தி எந்த விதத்திலும் குறைவில்லை." அப்படின்னு சொன்னபோது, "சுவாமி என்னால ஏத்துக்க முடியலையே! மாம்சத்தெல்லாம் கொண்டு சுட சுட என்னமோ பண்ணி வேக வச்சு கொண்டு வைக்கிறானேன்ன பொழுது, அது அவனுடைய குல தர்மம். அதை பத்தி நீ பேசாதே. நாளைக்கு நீ நண்பகல் அவன் வருவான். வரப்போது நீ வா. நீ அந்த மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து அவன் என்ன பண்றான்னு பாரு." அப்படின்னு உடனே ஒரு கனவு விழிச்சு பார்க்குறார். ஈசன் தான் சொல்லியிருக்கார், நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாளைக்கு சிவகோச்சாரியார் மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து பார்க்குறார். இவன் வரான். வழக்கம் போல தின்னுன்னுட்டு எல்லாத்தையும் அவருக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த இவர் வச்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்து அகற்றிவிட்டு, அவனுடைய பூஜை சாமான்லாம் வச்சு, ஊனெல்லாம் வச்சு அழகா படைச்சு, "சாமி உனக்கு இது. அங்க வச்சிருந்த மாதிரி நான் வச்சுட்டேனா?" அப்படின்னு பார்க்கறான். அந்த சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வருகிறது. ரத்தம் சொட்டுறத பார்த்த உடனே பதபதச்சு போயிட்டான். "ஐயோ! உன் கண்லேருந்து ரத்தம் வருதே சாமி! நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சிவகோச்சாரியார் நடுங்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. என்னடா சிவனுடைய கண்ல இருந்து ரத்தம் வருதேன்னு.
போய் பச்சிலையெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை பிழிஞ்சு கொண்டு வந்து அந்த பச்சிலையெல்லாம் வைக்கிறான். பச்சிலைக்கும் அது கேட்கல. இன்னும் ரத்தம் வருது. ஒரு காரியம் பண்றேன். எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்ப எடுத்தான். தன்னுடைய கண்ணை தோண்டி அப்படியே அவர் கண்ணில் அப்பி விட்டான். அப்ப இந்த கண்ணை தோண்டி வச்சுட்டான். தோண்டி வச்ச உடனேவே அந்த கண்ணில் ரத்தம் நின்று போச்சு. அப்பாடா நல்ல வேளை அப்படின்னு சொன்ன போது இன்னொரு கண்லேருந்து ரத்தம் வந்த பொழுது அவன் என்ன பார்த்தான், எனக்கு இனிமே கவலை இல்லை. அதான் ஒரு கண்ணு வச்ச உடனே உனக்கு ரத்தம் நின்று போச்சு, இன்னொரு கண்ணு இருக்கு, ஆனா எனக்கு உன்னோட அடையாளம் தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு போட்டுட்டு இருந்த காலால இந்த காலோட அடையாளத்தை வச்சுண்டு தன்னுடைய அம்பால் இந்த இன்னொரு கண்ணை அப்படியே எடுக்க போன போது இறைவன் கண்ணப்ப நில், நில் கண்ணப்பா, நில் கண்ணப்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான். என் அப்பனே நீ என்னடா இப்படி பண்ற அப்படிங்கிறப்பல சிவகோச்சாரியார் பதற போது, இல்ல உன்னோட கண்ணில் ரத்தம் வந்ததேன்னு அந்த இன்னொரு கண்ணை இடர்ந்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது, வேண்டாம் உண்மை புரிய வைப்பதற்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன். நில் கண்ணப்பா, என்னைக்கும் என்னுடன் நீ நில் கண்ணப்பானார். இன்னைக்கும் காளஸ்தியில அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்துல இந்த கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவம் அங்க இருக்கு. அவர் இந்த கண்ணை அப்பி எடுத்து வைக்கணும்னு யாருக்கான தோணுமா? பச்சிலையை கொடுக்கலாம், மருந்து கொடுக்கலாம். தன்னுடைய கண்ணை இடர்ந்து கொடுத்தார் அப்படிங்கிறது தான் பக்தியின் வெளிப்பாடு. அப்ப சிவகோச்சாரியார் இந்த திண்ணனுடைய பாதத்துல விழுந்து, அப்பா உன் பக்திக்கு முன்னால என்னோட பக்தி ஒண்ணுமே இல்லை. நான் உன்னை பாமரன் நினைச்சேன், ஆனா உன்ன மாதிரி உயர்ந்தவன் கிடையாது அப்படின்னு இன்னைக்கும் கண்ணப்ப நாயனார்னு தானே சொல்றோம். அவர் இந்த 63 ஒருவராக வைக்கப்பட்டு கண்ணப்ப நாயனாராக கொண்டாடுறோங்க இல்லையா? ஆக மொத்தம் கல்லால் ஒருவன் அடிக்க சாக்கியர், காலில் செருப்பால் ஒரு வேடன் வந்தே உதைக்க, அந்த செருப்பால அடையாளம் வச்சுட்டார் இல்லையா? அடுத்தது வில்லால் ஒருவன் அடிக்க, அது வேற யாரும் இல்லை, நம்ம வில்லுனாலே யாரு? விஜயன். அர்ஜுனன் தான். அந்த அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தபஸ் இருக்கான். அப்ப சிவன் வர 2 பேரும் ஒரு காட்டுப்பன்றியை அடிக்கிறா. அவர் 2 பேருக்கும் சண்டை வருது. அப்ப அந்த வில்லால அவர் அடிச்சிடுறான். அடிச்ச பொழுது அவர் அதை தடுத்து அவனை எருக்கி கட்டி பிடிச்சு அப்புறமா பாசுபதாஸ்திரம் தரார். அப்பதான் அவனுக்கு தெரியுது அது சிவன்னுட்டு. இந்த பாட்டுல பாத்தீங்களா, ஒரு 2 லைன்ல 3 கதைகள். கல்லால் ஒருவன் அடிக்க, உடல் சிலிர்க்க, காலின் செருப்பால் ஒரு வேடன் வந்தே உதைக்க, வில்லால் ஒருவன் அடிக்க, காண்டீபம் என்னும் வில்லால் ஒருவன் அடிக்க. அந்த மாதிரி 3 பேர் 3 விதமா உன்னை இப்படி தாக்கின பொழுது அந்த வேளை யாரை நினைத்தீரோ? அம்மா அப்படின்னு நினைச்சேளா, இல்ல அப்பா நினைச்சேளா? அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு அம்மா அப்பா இல்லையே சுவாமி. தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா? அதே போல இந்த கதையில இன்னும் வரும். இந்த பிரம்படி பட்டதுலேருந்து எல்லாமே இந்த நிந்தாஸ்துதியாக இந்த பாடலை மிகவும் அழகாக பொன்னையா பிள்ளைங்கிறவர் இந்த மாதிரி நிந்தாஸ்துதியா எழுதியிருக்கிற பாட்டு 1940, 50 NC வசந்த கோகிலம் அவர்கள் பாடி அதை எல்லாரும் ரசிச்சோம். சண்முகா பிரியா ராகத்துல அது அவ்வளவு அழகா இருக்கும். அதுல கூட்டத்தில் ஒருவன் பித்தா பேயா என திட்ட, வீசி மதுரை மாறன் பிரம்பால் அடிக்க. இதுல இந்த இந்த கதை பாருங்கோ. அவர் எப்படி சொல்லியிருப்பாருனாக்கா, கூட்டத்தில் ஒருவன், சிவனடியார்கள்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினதே எப்படி பாடினார்? உனக்கு என்னைய ஓலையை கொண்டு காட்டி நான் உன்னோட அடிமைங்கிறியே, உனக்கு என்ன பித்தா அப்படின்னு கேட்டார்ல. நீ பித்தானே பாடுன்னு சொன்ன உடனே பித்தா பிறை சூடின்னு அவர் பாடினார். அப்புறம் வீசி மதுரை மாறன் பிரம்பால் அடிக்க, பிட்டுக்கு மண் சுமந்து அடி வாங்கினீரே, மொத்து உண்டீரே. வீசி மதுரை மாறன் பிரம்பால் அடிக்க, அந்த வேளை யாரை நினைந்தீரோ ஐயா? தந்தை தாய் இருந்தால் அந்த மிகுந்த ஸ்ரீ அம்பலவாணரே, அருமையுடன் பெற்று பெருமையுடன் வளர்த்த தந்தை தாய் உன்னை அழகா பெத்து வளர்த்திருந்தாக்க அந்த அப்பா அம்மா உன்னை இப்படி எல்லாம் அடி வாங்க விட்டுருப்பாளா? உன்னை காப்பாத்திருக்க மாட்டாளான்னு வேற யாருக்குமே தோணாத ஒரு வகையில ஒரு அற்புதமான நிந்தாஸ்துதி. எப்பவான நேரம் கிடைக்கிற போது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு
கூகுள் பண்ணீங்கனாலே கிடைக்கும். வெப்ல இந்த பாடல்லாம் இருக்கும். அதெல்லாம் கேட்கிற பொழுது, எத்தனை கதைகளை ஒரே பாடலில் போட்டு அப்படியே நமக்கு அப்படியே லட்டு மாதிரி குடுத்திருப்பார் பொன்னையா பிள்ளை. இன்னைக்கு அந்த நேரத்துல இந்த அந்த மிகுந்த நடம் புரியும் அந்த அம்பலவாணரை நினைக்கிறோம். அவன் செய்த திருவிளையாடல்களையும் ஒரே பாட்டுல நினைச்சு பார்க்கிற பொழுது, கேள்வியா இருக்கு இல்லையா? "உனக்கு அப்பா, அம்மா இல்லையே" அப்படிங்கிற கேள்வியினால, அந்த கேள்விக்கு பதிலாகவும், பயனாகவும் நிற்பவனே அந்த இறைவன் தான்.